ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான பாதாம் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாதாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகட்டும், குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காகட்டும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாதாம் பவுடர் குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய உணவுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாதாம் தான். சரி வாங்க, இந்த பாதாம் பவுடரை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு பாதாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாதாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் விட்டாவே போதும். குக் பண்ணுன்ற அவசியம் இல்லைங்க, தண்ணி கொதிச்சிருந்தாவே போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. தண்ணியில் நம்ம எதனால் போடுறோன்னு பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற அந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அது ஈஸியாக பீல் பண்ண வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம ஒரு கையால் நசுக்குனாவே மேலே இருக்க ஸ்கின் ஈஸியாக கலண்டு வந்துடும். கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க. குக் பண்ணுன்ற அவசியமும் இல்லை, ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் விட்டாவே தோலெல்லாம் ஈஸியாக பீல் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் எந்த அளவுக்கு ஈஸியாக பீல் பண்ணுறேன்னு. நான் செய்கிறது போலவே நம்ம ஆட் பண்ண எல்லா பாதாம்லேயும் இருக்கிற ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடர், பாதாம் பவுடர் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நட்ஸ் அலர்ஜி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். 7வது மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இது போல் பவுடர் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எல்லா பாதாம்லேயும் இருக்கிற ஸ்கின் நான் பீல் பண்ணி எடுத்துட்டேங்க. பார்க்க இப்படி தான் இருக்குது. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நான் வெயிலில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாதாமில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சுங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக பவுடர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாதாமில் எல்லா பக்கமும் கருப்பாக டாட்டாக வந்திருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. பாதாமை ஒரு பிளேட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருந்தா பாதாம் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இனிப்புக்காக கல்கண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு கல்கண்டு ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா பால் காய்ச்சும் போது கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது நான் ஃபைனலாக சொல்கிறேன். கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு அதிகமான அளவு இனிப்பு தேவைப்படாது. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு ஏலக்காய் விதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அந்த கலருக்காக நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அரைக்கும் போது ஒரேடியாக அரைக்கக்கூடாது. ஒரு பல்ஸ் விட்டு அரைக்கணுங்க. ஒரு பல்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இது போல் ஒரு 20-25 தடவை பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் கிடைக்கும். நம்ம கேப் விடாமல் ஒரேடியாக அரைச்சிட்டோன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருங்க. அது பாலில் கலந்து குடிக்கிறதுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. உங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடு இருந்துச்சுன்னா ஒரு 20-25 தடவை பல்ஸில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு 15-20 தடவை கொடுத்தாவே இது போல் நல்ல ஒரு பவுடர் கிடைக்கும். இதை ஒரு தடவை நல்லா சளிச்சிக்கலாங்க. சளிச்சா தான் பாலில் கலந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாலில் கலந்து கொடுக்குறீங்கன்னா 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ இந்த பவுடரை சளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. சளிச்சிட்டு அதுக்கப்புறமா பாலில் கலந்து கொடுக்கலாம். 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களா இருந்துச்சுன்னா நம்ம எதாவது கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்போதுமே லிக்விடாக கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃப்ரூட் ஜூஸ், பால் இது போல் கொடுக்காமல் கஞ்சியாக செஞ்சு கொடுக்கறது தான் நல்லது. அடுத்தது இதில் எப்படி பால் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 கிளாஸ் போல் நல்லா சூடான பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1-1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா ஃபீடிங் பாட்டில்லையோ இல்லை கிளாஸ்லையோ நீங்கள் கொடுக்கலாம். 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதில் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஃபீட் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.